வணக்கம் வணக்கம் வணக்கம். சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, ரசம் சாதம், இல்லை தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுவோடனாலும் பக்காவாக சைடிஷாக மேட்ச் ஆகக்கூடிய வாழைக்காய் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வாழைக்காய் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அடிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் போல் மிளகு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 4 காய்ஞ்ச மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், அது போல் ஒரு ஸ்பூன் போல் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கசகசா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தண்ணி தேவையில்லை. வெங்காயத்துலேயும் தேங்காயில் இருக்க தண்ணியிலேயும் இந்த மாதிரி, அதாவது ரொம்பையும் நைஸாக இல்லாமல் ரொம்பையும் கொத்தையாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நான் ஒரு 2 வாழைக்காயை தொலியெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காயை எண்ணெயில் போட்டு நான் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். எண்ணெயில் பொரிக்க விருப்பப்படாதவங்க வாழைக்காயை முதல்ல ஃபுல்லாக ஆவியில் அவிச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி கூட சுக்கா பண்ணிக்கலாம். அதில் நமக்கு முழு சத்தும் கிடைக்கும். இது எண்ணெயில் செய்கிறது என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சுக்கலாம். அடிக்கடி செஞ்சோம்னா நமக்கு உடம்புக்கு சரி இருக்காது. இப்போ வாழைக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் லைட்டாக போட்டுட்டேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணதும் எடுத்து தனியாக இதை ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து சுக்கா பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால தான். மற்றபடி ஆவியில் அவிச்சாலும் நல்லா தான் இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி தான். அதே எண்ணெயில் நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் அதை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் ஒரு 50% நல்லா பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கவுமே வாசனை அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும். அப்படி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம தனியாக வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சாம்பார் புளிக்குழம்புக்கு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க அந்த வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளையே நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை உள்ளே சேர்த்துக்கணும். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். வாழைக்காயில் அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுருங்க. வாழைக்காய் பொரிக்கும் போது தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் சுக்கா சூப்பராக இருக்கும். ஏன்னா மசாலா எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு கை போல் தண்ணி இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இதை மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் மசாலா டேஸ்ட்டு அந்த வாழைக்காயோட நல்லா அது உள்ளே மசாலா அந்த டேஸ்ட்டெல்லாம் வாழைக்காய்க்குள்ளே போய் சாப்பிடும்போது சுக்கா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்களா, செம்ம வாசனையாகவும் இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஒரு 10-12 நிமிஷத்துலேயே இந்த சுக்கா நமக்கு ரெடி ஆயிடும். ஃபைனலாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையை கூட போட்டுக்கலாம். செமையாக இருக்கும். இன்னும் அடுத்து ஒரு 2-3 நாளில் புரட்டாசி மாதம் பிறக்க போகுது. அடுத்து 1 மாதத்துக்கு நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். அப்படி இருக்க நேரங்களில் இந்த வாழைக்காய் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.